நம்மளுடைய லைஃப்பில் வந்துட்டு நிறையா பேர் வந்துட்டு ஒரு சோல் ஃப்ரெண்டு மாதிரியும் சோல் மேட் மாதிரியும் வந்துட்டு அதுக்கப்புறம் நம்மளை பீட்ரேல் பண்ணிவிட்டு பேக் ஸ்டாப் பண்ணிட்டு போயிருப்பாங்க. இந்த மாதிரி பர்சனாலிட்டிஸ் வந்துட்டு நம்ம லைஃப்பில் விட்டதுக்கு பின்னாடி ஃபீல் பண்ணிவிட்டு ரொம்ப கில்ட் ஆகிட்டு இல்லை ரொம்ப டிப்ரெஷனில் இருந்திருப்போம். இந்த மாதிரி பர்சனாலிட்டிஸ் உள்ள எல்லாருமே வந்து காமனாக ஒரு சில டாக்டிக்ஸ் அண்ட் சைக்காலஜிக்கல் மேனிப்புலேஷன் யூஸ் பண்ணுவாங்க. அந்த டாக்டிக்ஸ் அண்ட் மெத்தடாலஜி தெரிஞ்சால் அவங்கள்ட்ட நம்ம பவுண்டரி செட் பண்ணுறதுக்கும் இல்லை இவங்க தான் இந்த டைப் ஆஃப் டிசப்டிவ் ஃப்ரெண்ட்ஸ் டிசப்டிவ் சோல்மேட்டுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்க டிசப்ஷன் பண்ணுறதுக்கு நம்ம நம்பி ஏமாறாமல் நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் நம்மளோட எனர்ஜி வேஸ்ட் பண்ணாமல் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரியான பீப்புள் வந்துட்டு ஃபஸ்ட்டு எப்படி நம்ம லைஃப்பில் என்ட்ரு ஆவாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்க யூஸ் பண்ணுறது 2 வகையான டெக்னிக். அந்த 2 வகையான டெக்னிக்கை யூஸ் பண்ணி தான் ஃபஸ்ட்டு என்ட்ரு ஆவாங்க. ஃபஸ்ட்டு சூடோ எம்பத்தி. ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட வந்துட்டு உங்கள் லைஃப்பில் அக்கறை உள்ள மாதிரியும் உங்கள் லைஃப்பில் நடந்த விஷயங்களுக்கு வந்து அவங்க ஓவராக சிம்பத்தைஸ் பண்ணுற மாதிரியும் பேசுவாங்க, கருணை காட்டுவாங்க, ரொம்ப பேடாக ஃபீல் பண்ணுறேன் உங்களுக்கு இந்த மாதிரி நடந்ததுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை பேஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்துட்டு அவங்க வந்துட்டு நம்மளுக்கு ரொம்ப கேர் பண்ணிக்கக்கூடிய ரியலாக கேர் பண்ணிக்கக்கூடிய பர்சன்ஸ் அப்படின்ட்டு நம்மளுக்கு உண்மையாலுமே ரியலாக கேர் பண்ணக்கூடியவங்களுக்கு மாதிரியே இவங்க சவுண்ட் பண்ணுறதுனால அந்த பேட்டர்னோட மேட்ச் பண்ணிவிட்டு மிஸ்மேட்ச் பண்ணிவிட்டு நம்ம லைஃப்பில் அவங்கள அலோவ் பண்ணிடுவோம். அடுத்தது வந்துட்டு இவங்க யூஸ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ஃபேக் மிரரிங். உங்கள்கிட்ட வந்துட்டு பேசுவாங்க, நான் வந்துட்டு உங்கள் லைஃப் ஸ்டோரி இல்லை உங்களை பற்றி மற்றவங்க சொல்கிறத கேட்கும்போது எக்ஸாக்டாக என்னோட இன்னொரு வெர்ஷன் உங்கள்கிட்ட இருந்து பார்க்குற மாதிரி இருக்குது. ஆக்சுவலாக நீ நானும் ஒன்று தான், நம்மளோட கதை தான் வேறு, மற்றபடி நம்ம நடந்து 2 பேர்த்துக்குமே ஒன்று தான், இடம் பொருள் தான் வேறு, மற்றபடி ஒரே சம்பவம் தான் வேறு வேறு வெர்ஷனில் நடந்திருக்கு நமக்கு அப்படின்ட்டு ஃபேக் மிரரிங் பண்ணுவாங்க. உங்களுக்கு பிடிச்சது தான் அவங்களுக்கு பிடிக்கும், அதே மாதிரி உங்களுக்கு என்னெல்லாம் பிடிக்காதோ அவங்களுக்கு பிடிக்காது, அதே மாதிரி உங்களோட எல்லா கருத்துக்குமே வந்து ஆமாம் சொல்லுவாங்க, ஆமாம் எனக்கும் இப்படி தான், என்னோட தாட் ப்ராசஸும் இப்படி தான் அப்படின்ட்டு ஃபேக் மிரர் பண்ணுவாங்க. இந்த ஃபேக் மிரரிங் பண்ணுறது மூலமாக நம்மளுக்கு வந்து நம்ம காடை கழட்டிடுவோம், நம்மளோட சர்க்கிள்குள்ளே விட்டுருவோம், நம்ம பவுண்ட்ரி செட் பண்ண மறந்துடுவோம், இவங்களும் நம்மள மாதிரியே தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்துட்டு ரொம்ப ஓவர் லிபரலாகவோ இல்லை அவங்கள நம்மளோட க்ளோஸ் சர்க்கிள்குள்ளே விட்டுருவோம். இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் அவங்க உள்ளே வர்றதுக்கு. உள்ளே வந்த பிறகு லவ் பாம்பிங் தான். அது வந்துட்டு ஃபேக் ஃப்ரெண்டாக இருக்கட்டும், டாக்ஸிக்கான பர்சன்ஸு, இல்லை இந்த மாதிரி மேனிப்புலேட்டிவான இந்த மாதிரி டிசப்டிவ் ஃப்ரெண்ட்ஸு, டிசப்டிவ் லவ்வர்ஸு எல்லாருமே, அதாவது ஒரிஜினல் க்ளோஸ் ஃப்ரெண்டு மாதிரி ப்ரிட்டன் பண்ணுறவங்க, இவங்க ஒரிஜினல் ஃப்ரெண்டு கிடையாது ஆக்சுவலாக. அது நல்லாவே நம்மளுக்கு அடிப்பட்ட பிறகு ஃபீல் பண்ணுவோம். ஸோ உள்ளே வந்துட்டு லவ் பாம்பிங்கில் வந்து எக்ஸஸாக அவங்களுக்கு வந்து பாராட்டுறது, உங்களோட கருத்துக்களை ஷேர் பண்ணுறது, இவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா, இவன் சூப்பர், இவனை மாதிரி வராது, சான்ஸே இல்லைன்னு மற்றவங்கள்ட்ட போய் உங்களை பெருமை பேசுறது. அதாவது உங்களை என்னென்ன பண்ணுனா நீங்கள் வந்துட்டு ஒரு லவ் பாம்பிங், இந்த நேமில் இருக்குது பாருங்கள், லவ் பாம் பண்ணுறது. ஒரிஜினலாக அப்படி லவ் பண்ணுறவங்க கூட அந்த மாதிரி ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் ஹார்மோனல் சேஞ்சஸ் அவங்க பாடியில் கொண்டு வந்திருக்க முடியாது. பட் ஆனால் லவ் பாம்பிங் பண்ணுறவங்க வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸசிவாக இருக்கும், எக்ஸசிவ் அட்மிரேஷன் ஆகும். அதாவது எப்பயுமே ஒரிஜினலை விட போலி தான் வந்து ரொம்ப பிரைட்டாகவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டாகவும் ரொம்ப இன்டென்ஸாகவும் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த லவ் பாம்பிங்கில் வந்துட்டு எப்பேற்பட்ட ஆளாக இருந்தாலுமே விழுந்துருவாங்க. லவ்வாக இருந்தாலும் சரி, ஃப்ரெண்ட்ஸோட இனிஷியல் ஸ்டேஜஸில் இருந்தாலும் சரி, இல்லை இந்த மாதிரி டிசப்டிவ் ஃப்ரெண்ட்ஸ் உள்ள வந்துட்டு யாராக இருந்தாலுமே லவ் பாம்பிங் பண்ணக்கூடிய, லவ் பாம்பிங் ரிசீவ் பண்ணக்கூடிய எந்த பர்சன்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பத்தில் வந்துட்டு லவ் பாம்பிங் பண்ணக்கூடியவங்க வந்து நம்ம பண்ணுறாங்கன்னு தெரியாது. நம்ம அதே மாதிரி லவ் பாம்பிங்கில் இருக்குன்றது நம்மளுக்கு ஆரம்பத்தில் நார்மலான ஒரு சைக்காலஜியோ ஒரு அவேர்னஸோ இல்லாமல் கண்டுபிடிக்க முடியாது. ஸோ இந்த லவ் பாம்பிங் பண்ணி உள்ளே வந்துடுவாங்க. இந்த லவ் பாம்பிங் பண்ணி உள்ளே வந்த பிறகு இவங்க யூஸ் பண்ணுற டாக்டிக்ஸ் என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா, அடுத்தது ப்ரீ டெக்ஸ்டிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேக் சினாரியோ இல்லை ஒரு சம்பவம் இப்படி நடந்ததா நடக்காத சம்பவத்தை சொல்லிவிட்டு, நம்மளுக்கு அந்த மாதிரி நடந்திருக்கலாம்ல சப்போஸ், இல்லை நம்ம வந்து ஒருத்தன் வந்துட்டு ரொம்ப உண்மை பேசுகிற மாதிரி பேசினா நம்மளும் நம்ம வாழ்க்கையில் இருக்க உண்மையெல்லாம் கொட்டிடுவோம். நம்ம பர்சனல் விஷயங்கள், அவன் ரொம்ப பர்சனல் விஷயம் மாதிரி ஒரு ஃபேக் ஸ்டோரி கிரியேட் பண்ணி நம்மள்ட்ட சொல்கிறான்னு வச்சுக்கோங்க, அவன் பார்த்தியா அவனோட பர்சனல் விஷயத்தையே நம்ம நம்பி சொல்கிறான் அப்படின்ட்டு ஒரு ட்ரஸ்ட்டில் வந்துட்டு ஒரு ப்ரைமிங் மாதிரி கூட சொல்லலாம். இதை பண்ணிவிட்டு நம்மளுக்கு வந்துட்டு நம்ம உண்மையை கொட்ட ஆரம்பிச்சிடுவோம். ஸோ இந்த மாதிரி உண்மையை கொட்டுறது மூலமாக நம்மளோட வீக்னஸ்ஸு, பவரு, ஸ்ட்ரென்த்து, அட்வான்டேஜஸ், டிஸ்அட்வான்டேஜஸ் எல்லாத்தையுமே அவன் கெயின் பண்ணிவிட்டு இப்போ அட்டாக்குக்கு தயாராகிட்டான். இப்போ அட்டாக்குக்கு தயாரான பிறகு தான் டீவேல்யூவேஷன் ஃபேஸ் ஸ்டார்ட் ஆகும். இவ்வளோ நாள் உங்கள் கருத்துக்கு ஆமோதிச்சவன், இவ்வளோ நாள் எது சொன்னாலும் ஆமாம் சாமி போட்டவன், இப்போ வந்துட்டு இது தப்பு அப்படின்ட்டு ஃபேக்சுவல் பேஸ்டாக இருக்கக்கூடிய இல்லை உங்கள் பக்கம் நியாயம் இருக்கக்கூடிய விஷயங்களை வந்துட்டு டீவேல்யூ பண்ண ஆரம்பிப்பான். கருத்துக்கு வந்து ஒத்துக்க மாட்டான், தப்புன்னு சொல்லுவான், அதே மாதிரி உங்களை மதிக்காமல் போவான். இந்த மாதிரி மதிக்காமல் போயிட்டு நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த டீவேல்யூவேஷன் ஃபேஸ்லேயே வந்துட்டு இன்னும் நடக்கும் ட்ரையாங்குலேஷன்.
இப்போ ட்ரையாங்குலேஷன்னா ஒரு தேர்ட் பர்சனை உள்ளே கொண்டு வர்றது, லவ்லையும் சரி ஃப்ரெண்ட்ஷிப்லையும் சரி ஒரு ஜென்ரலான ஒரு விஷயத்துலையும் ஒரு தேர்ட் பர்சனை சம்மந்தமே இல்லாமல் ஒரு தேர்ட் பர்சனை உள்ளே கொண்டு வந்து அவங்க மூலமாக ஒரு ஜெலஸியோ இல்லை உங்களை வந்து டவுன் பண்ணுற மாதிரி சில விஷயங்களோ பண்ணி அந்த ட்ரையாங்குலேஷன் பண்ணக்கூடிய ஆள் பவர் அண்ட் கண்ட்ரோல் எடுத்துக்குவார். எக்ஸாம்பிள், லவ்வில் வந்துட்டு ஒரு தேர்ட் பர்சன் உள்ளே கொண்டு வந்து அவன் எப்படி பண்ணுறான் பார்த்தியா, இவன் எப்படி பண்ணுறான் பார்த்தியா அப்படின்னு ஜெலஸ் கிரியேட் பண்ணிவிட்டு பவர் அண்ட் கண்ட்ரோல் எடுத்துக்கிறது, இல்லை அவங்களுக்கு நினச்ச காரியத்தை சாதிச்சுக்கிறது. இப்போ ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரியான இடத்துல உங்களை வந்து லவ் பாம்பிங் பண்ணிவிட்டு அட்மையர் பண்ண ஒருத்தன் வந்து இன்னொருத்தரை கூட்டு வந்துட்டு நம்ம தான் நீங்கள் தான் ரெகுலராக ஒரு டீ ஷாப்புக்கு போகக்கூடிய ஆளுங்கன்னா அவங்கள விட்டுட்டு இன்னொரு டீ ஷாப் அந்த பையனை கூட்டிகிட்டு போயிட்டு அப்படி போகிறது தப்பு கிடையாது, அவங்கவுங்க சாய்ஸு, நம்மளும் அவங்களுக்கு ஸ்பேஸ் கொடுக்கணும். பட் ஆனால் இந்த இடத்துல என்ன நடக்கும் அப்படின்னா, ட்ரையாங்குலேஷனில் உங்கள் இன்னொரு ஃப்ரெண்டை கூட்டு வந்துட்டு ஃபஸ்ட்டு உங்கள் கருத்துக்கெல்லாம் ஓகே சொல்லிட்டு இருந்தார்ல, இப்போ வந்து அப்படியே ஜம்ப் அடிச்சிருவார். ஜம்ப் அடிச்சுட்டு அவன்பா இந்த மாதிரி ஒருத்தன் வந்தாலும் டீ சாப்பிட போயிட்டு இருந்தாலும் அவனை விட்டுட்டு அவன் என்ன தம்மா சொன்னான், நீ சொல்கிற கான்செப்ட்டு, நீ சொல்கிற விஷயங்கள், உன் வாழ்க்கையில் ஃபேஸ் பண்ணது, அந்த ஃபேஸ் பண்ணுறது மூலமாக நீ ஒரு பேட்டர்னில் இருக்கல, அது வந்து ஃபேக்சுவல் பேஸ்டாக இருந்தாலுமே அவன் வந்து அவங்கள்ட்ட அந்த ஒரு பர்சன்ட் அவங்கள பற்றி பேசியிருப்பான்னு தெரியாது. பட் ஆனால் அவங்க வந்துட்டு நீ தப்புன்னு நான் சொல்கிறேன்ல, இப்போ டிவேல்யூ பேசுகிறேன் அவங்க சொல்கிறாங்களா, அதே மாதிரி அவங்களும் தப்புன்னு சொன்னதாக உங்கள்கிட்ட சொல்லிவிட்டு உங்களை வந்து கன்ஃபியூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அடுத்தது கேஸ் லைட் பண்ணுவாங்க. நீ வந்து ஆரம்பத்தில் வந்துட்டு நீங்கள் கேட்கலாம் அந்த டிசப்டிவ் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டேயோ இல்லை லவ் பாமிங் பண்ணி தப்பாக விட்ட டாக்ஸிக் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டோ நீங்கள் கேட்கலாம், ஆரம்பத்தில் வந்து இது தப்புன்னு தானே நீங்கள் சொன்ன, இப்போ என்ன, இப்போ எக்ஸாம்பிள் வந்துட்டு சூடோ ஃபெமினிசம் இல்லை ஃபெமினிசம் நீங்கள் எதிர்க்கக்கூடிய ஆள் அப்படின்னா அவனும் எதிர்க்கிற மாதிரியே ஆரம்பத்தில் பேசியிருப்பான். ஆமாம் அவங்களாம் தப்பு, ஃபெமினிசம் இந்த காலத்தில் என்ன எதுக்கு தேவை, ஆம்பளை பொம்பளைங்க தான் எல்லாமே கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு, பொண்ணுங்களுக்கு ஈக்குவலாக எல்லாமே கிடைக்குது, பையனுக்கு கிடைக்கிறது என்ன இந்த காலத்தில் பொண்ணு கிடைக்கலன்னு எல்லாமே உங்களுக்கு ஃபெமினிசத்துக்கு அப்போஸாக பேசிட்டு உங்களோட தாட் ப்ராசஸ்க்கு ஏற்ற மாதிரி இப்போ நான் எங்கள் ஃபெமினிசத்தை பற்றி அப்போஸாக பேசினேன், நானும் ஆரம்பத்துலேருந்தே ஃபெமினிஸ்ட் சப்போர்ட்டர்ப்பா அப்படின்னு சொல்கிறான்னா உங்களுக்கு வந்துட்டு நம்ம இப்படி சொன்னோமா, அவன் உண்மையாலுமே நம்மள்ட்ட ஃபெமினிசம் அப்போஸ் பண்ணி தான் பேசினான் ஆரம்பத்தில், சூடோ ஃபெமினிசம்க்கு அகேன்ஸ்டாக தான் பேசினான் நம்ம பேசுகிற மாதிரின்னு உங்களுக்கே ஒரு கன்ஃபியூஸ் வந்துடும். ஸோ கேஸ் லைட்டிங் இந்த மாதிரி கன்ஃபியூஸ் பண்ணிவிட்டு ரொம்ப டீப்பாக யோசிக்கிறவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா உண்மையாலுமே நம்ம சொன்னமான இந்த கில்ட்டை எடுத்துக்கிட்டு ரொம்ப வந்துட்டு கன்ஃபியூஸ் பண்ணிவிட்டு அவங்கள தன்னைத்தானே ஒரு மாதிரி ப்ரெஷர் பண்ணிக்குவாங்க. அந்த மாதிரி வீக்கான டைமில் தான் இவன் பவர் அண்ட் கண்ட்ரோல் எடுத்துக்குவான். ஸோ இந்த ட்ரையாங்குலேஷன்லாம் பண்ணுறதை தாண்டி இப்போ நீங்கள் அவனை கையங்கலமாக பிடிச்சிட்டிங்க அப்படின்னா ப்ளேம் ஷிஃப்ட் பண்ண ஆரம்பிச்சிருவான். அதாவது அவன் வந்து உங்களை பற்றி புரணி பேசியிருப்பான்ல, நீங்கள் தான் அவனை பற்றி புரணி பேசினதாகவும் உங்களோட அவன் தப்பாக ஃபேக்சுவல் பேஸ்டு இல்லாமல் ஒரு மித்தாலஜிக்கலாக ஒரு மித் பேஸ்டாக இல்லை டெலியூஷனலாக பேசக்கூடியதை நீங்கள் தான் அந்த மாதிரி மித்தா டெலியூஷனலாக இருக்கீங்க அப்படின்ட்டு உங்களை வந்துட்டு ப்ளேம் ஷிஃப்ட் பண்ணுவான். அடுத்தது வெளி தேர்ட் பர்சன்ட்டை போய் விக்டிம் கார்டு போடுவான். விக்டிம் கார்டுன்றது வந்து பார்த்தீங்கன்னா அவன் தான் பாதிக்கப்பட்ட மாதிரியும் நீங்கள் பாதிப்பு ஏற்படுத்தின மாதிரியும் போய் வெளி உலகத்தில் இருக்க பர்சன்ஸை உங்களுக்கு அகைன்ஸ்டாக ட்விஸ்ட் பண்ணுறது, இல்லைனா அவங்கள்ட்ட பொய்யான கதை சொல்லி ட்ரஸ்ட் கெயின் பண்ணி உங்களோட இமேஜை டிஸ்டர்ப் பண்ணுறது. ஸோ இதெல்லாம் பண்ணி முடித்த பிறகு லாஸ்ட்டாக வந்துட்டு இன்னொன்று பண்ணுவான். இதுதான் வந்து ரொம்ப டேஞ்சரஸ், சைலண்ட் ட்ரீட்மெண்ட். திடீர்னு பேசாமல் போயிடுவான், உங்களோட வார்த்தைக்கு மதிப்பு கொடுக்க மாட்டான், கண்டுக்காமல் போயிடுவான். இத்தனை நாளாச்சு கேட்டுக்கிட்டு தப்பான விஷயங்கள் பண்ணாலுமே ரெஸ்பாண்டாச்சு பண்ணிட்டு இருந்தாலும் அந்த ரெஸ்பான்ஸ் எங்கே போயிடும். சைலண்ட் ட்ரீட்மெண்ட்டை எந்த ஒரு நல்லா பேசிகிட்டு இருந்த ஒரு பர்சன்ஸ்லேருந்து வரும்போதும் ஆப்போசிட்டில் இருக்க பர்சன்ஸ் ரொம்ப சஃபர் ஆவாங்க. ஸோ திடீர்னு பேசாமல் போயிடுவான். இது பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோன் வாலிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்டோன் வாலிங்னா அதாவது நீங்கள் பேசுறது கண்டுக்காமல் போகிறது, இல்லை ஒரு காது கொடுத்து கேட்காம இருக்கிறது, இல்லை அப்படியே கேட்குற மாதிரி வந்துட்டு அப்படியே மூவ் ஆன் பண்ணிட்டு போகிறது, அந்த மாதிரி உங்களை வந்துட்டு சின்ன சின்னதாக ஒரு மாதிரி ஒரு வகையான சைக்காலஜிக்கல் கொடுமைன்னு தான் சொல்லலாம், மென்டல் ப்ரெஷர் கொடுக்கறது. இது வந்துட்டு எப்படி நம்ம அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னா, எப்பயுமே வந்துட்டு கொம்பனுக்கு கொம்பம் பிறப்பான்ற மாதிரி கிரே ராக் மெத்தடை நம்ம யூஸ் பண்ணணும். அந்த இடத்துல ஸ்டோன் வாலிங் அவங்க கையில் எடுத்தாங்கன்னா நம்ம யோசிக்காமல் கிரே ராக் மெத்தடை எடுத்துணும். கிரே ராக் மெத்தட் அப்படின்னா அவங்க மேனிப்புலேஷன்ஸ் டாக்டிஸோ இல்லை அவங்க வந்துட்டு சில விஷயங்கள் வந்து இன்டென்ஷனலாக பண்ண வர்றது தெரிஞ்ச பிறகு அதை கண்டுக்காமல் அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் அப்படியே ஏதாவது ஒன்று மேனிப்புலேட் பண்ணுறதுக்கு தான் அவங்க வரான்னு கேட்டிங்கன்னா அப்படியே ஒரு செகண்ட் கேட்டுட்டு அப்படியே இப்போ நிலா வேடிக்கை பார்க்குற மாதிரி அப்படியே போயிடணும். இல்லைன்னா அப்படியே பேசிகிட்டு இருக்கும்போது அப்படியே கேம் விளாட ஆரம்பிச்சிடணும் ஃபோன் எடுத்து. அதில் வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட்டே இல்லாத மாதிரி காமிச்சிங்கன்னா அவங்களோட டாக்டிஸு இல்லை மேனிப்புலேஷன்ஸ் இதெல்லாம் இல்லை டாக்ஸிக்கான சில விஷயங்கள் பண்ணுறதுக்கு அவங்களுக்கே இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போயிடும். ஸோ இந்த மாதிரி பர்சன்ஸை கண்டுபிடிச்சி ஆரம்பத்தில் அவாய்ட் பண்ணுங்கள். இதுதான் இவங்க ஓவராலாக யூஸ் பண்ணுற ஒரு வகையான டாக்ஸிக்கான சில டாக்டிஸ் அண்ட் சைக்காலஜிக்கல் மேனிப்புலேஷன்ஸ். இதெல்லாம் வந்து ஆரம்பத்திலே கண்டுபிடிச்சி பவுண்ட்ரி செட் பண்ணுங்கள். பவுண்ட்ரி செட் பண்ணுறது தான் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி கில்ட் ட்ரிப் எடுத்துக்காதீங்க. அவங்க பண்ண கில்ட் ட்ரிப் வந்துட்டு உங்களுக்கு நீங்கள் ஏதோ தப்பு பண்ண மாதிரி கில்ட் எடுத்துக்கிட்டு ரொம்ப நாள் ஃபீல் பண்ணாதீங்க. டைம் வந்து ரொம்ப ப்ரீஷியஸான விஷயம். அந்த டைமை வந்துட்டு வேஸ்ட் பண்ணுறதுக்கு அவங்க பண்ணக்கூடிய சில விஷயங்களை நம்பி
ஏமாந்துட்டு பவர் அண்ட் கண்ட்ரோல் அவங்கள்ட்ட கொடுத்துட்டு கடைசியாக தன்னுடைய சுயத்தை இழந்து உங்களோட ஐடென்டிட்டியை இழந்துட்டு அவங்கள வந்து ஃபுல்லாக அவங்க ஃபீட் பண்ணுற பர்சனாலிட்டிக்கு போயிட்டு லைஃப் ஃபுல்லாக ப்ரெஷர் எடுத்துக்காதீங்க. இதுதான் மெயினாக சொல்ல வேண்டியது. ஹெல்த்தி பவுண்டரி செட் பண்ணணும். அவங்க மேனிப்புலேஷன் டாக்டிக்ஸ் இதெல்லாம் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சுட்டு இது எல்லாருமே எக்ஸாக்டாக அதை பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா 80% வந்து சைக்காலஜி வந்துட்டு ரியாக்டில் வர காம்பனன்ட்ஸ் மாதிரி தான். ப்ரோக்ராமர்ஸில் வந்துட்டு ஜாவா ஸ்கிரிப்டில் ரியாக்டில் காம்பனன்ட்ஸ் ப்ரீபில்ட்டாக இருக்கும். அந்த மாதிரி காடே ஹியூமன்ஸை படிக்கும் போது இல்லை தப்பான வழியில் போயிட்டு இந்த மாதிரி டாக்டிக்ஸை யூஸ் பண்ணுற டாக்ஸிக்கான மேனிப்புலேட்டிவ் டிசப்ஷனேட்ஸ் ஃப்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் முக்கால்வாசி பேர் இருப்பாங்க. 80% இந்த கேரக்டர் சிமிலர் ஆகும். ஸோ ஆரம்பத்திலே இதெல்லாம் ஒன்றில் தட்டலனாலும் ஒன்றில் நம்மளுக்கு பொறி தட்டிடும். நம்மளோட இன்ட்யூஷன் சொல்லிடும். அது இன்ட்யூஷன் பல டைம் எப்பயுமே கரெக்டாக தான் சொல்லும். பட் ஆனால் இன்ட்யூஷனுக்கான காரணம், அதாவது ஹார்ட் சொல்கிறத மூளை ஒத்துக்காது. அதுக்கு தான் இந்த மாதிரி சைக்காலஜிலாம் சொல்லிட்டு இதுதான் யூஸ் பண்ணுறாங்கன்னு ஒரு கன்ஃபர்மேஷன் மாதிரி தான் இது. ஸோ இந்த கன்ஃபர்மேஷனை எடுத்துக்கிட்டு அவங்களுக்கு உள்ளே விடாதீங்க. உள்ளர விட்டு தான் ஆகணுன்ற மாதிரி ஒரு சில சுச்சுவேஷனில் மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு ஹெவியான ஸ்ட்ராங் பவுண்டரி செட் பண்ணுங்கள். இதை வந்துட்டு ரியல் லைஃப்பில் இம்ப்ளிமெண்ட் பண்ணி யூஸ்ஃபுல்லாக பிரோஜனமாக டைம் வேஸ்ட் பண்ணாமல் கில் ட்ரிப் எடுத்துக்காமல் ஹாப்பியாக இருங்க. நல்ல ஃப்ரெண்ட்ஸு, ஹெல்த்தியான ஃப்ரெண்ட்ஸ் வச்சுக்கோங்க. ஏன்னா உங்களோட சரௌண்டிங்ஸ் தான் உங்களோட தாட் ப்ராசஸ் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். உங்கள் தாட் ப்ராசஸ் தான் உங்கள் பர்சனாலிட்டி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். உங்கள் பர்சனாலிட்டி தான் நீங்கள் எடுத்துக்க போகிற பார்த்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். உங்கள் பார்த்து தான் வந்துட்டு மேனிஃபெஸ்ட் பண்ணும் உங்கள் வாழ்க்கையில் என்ன நல்லது நடக்க போதா கெட்டது நடக்க போதா. ஹையர் கோல்ஸை நோக்கி போகும்போது இந்த மாதிரி டாக்ஸிக்கான மேனிப்புலேட்டிவான டிசப்டிவ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. தேங்க்யூ பாய்.